ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் இப்போ போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சாண்ட்ராக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் தான் கண்டிப்பாக வந்து ஏதோ சம்திங் ஆகிருக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்போல்லாம் கிடையாது, அது வந்து வேறு ஏதோ சம்திங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. அவங்க இந்த பிக் பாஸ் விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஷன் போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ரோல் வந்து கொடுத்து, அந்த ரோலுக்கு உண்டான அந்த ஸ்கிரிப்ட்டு ப்ளஸ் வந்துட்டு அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூவி கிளிப்பும் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஒருத்தருக்காக முடியுது. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை கூப்பிட்றாங்க. பிக் பாஸ் வந்து கூப்பிட்டோன்னே அங்கே உள்ளே போகிறாங்க. நம்ம சாண்ட்ரா போயிட்டு கரெக்டாக தான் இருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டார். பொதன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, அவங்க அப்பாவை வந்துட்டு காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது கொஞ்சம் நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எமோஷ்னலாக இருந்துச்சு. என்னென்னா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கிறத வந்துட்டு ஆக்சுவலாக இவங்க ஜெயிலில் இருப்பாங்க, சாண்ட்ராவும் திவ்யாவும். அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருமே. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அடுத்தது டூ ஆர் டை சிச்சுவேஷனுக்கு இருந்தும் குழந்தைகளை பார்த்தோம், வேறு வழியே இல்லைன்னு இருக்கும்போது தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே சான்ஸ் கிடச்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா வித கஷ்டமும் இருக்குது. என்ன ஒன்று, அவங்கவுங்க இதுக்கு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாமல் யாரும் இல்லை. ஒரு சில பேர் நினைப்பாங்க, அவங்களுக்கு என்னப்பா அவர் ஹீரோ, அந்த பொண்ணு ஹீரோயின், ஆனால் அவங்களுக்கு டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்னென்னா, அந்த டைமில் தான் அவங்க அப்பா இறந்துருக்காங்க போல இருக்குது. போன ஒரு வருஷம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த மாதிரி இது வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு அப்பாவுக்கு வந்துட்டு நியூஸ் வந்திருக்கு. அதான் இவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதை வந்துட்டு இவங்க கேட்டால், ஆனால் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு இருக்கனால அப்படியே சரியாயிடு நினச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் காலி இறந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ அதை என்னால் பார்க்க முடியாது. அது வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிடுதாங்க. அதுக்கப்புறமா தான் உண்மையான விஷயங்கள், அது ஒன்று கில்ட்டினஸ்ஸு. பிரஜன் வந்துட்டு அந்த துண்டிக்கணும்னு சொன்ன அந்த பேண்ட் வந்து எனக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் பார்க்குறேன், அவரோட பிஹேவிங் எல்லாமே மாறி இருக்குது. நான் இது எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. அவர் இந்த மாதிரி என்கிட்ட நடந்ததே கிடையாதுன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ கூட பிரஜன் வந்து வெளியில் இருக்கும்போது காதில் ஏதோ பூ மாதிரி இருந்துச்சான், ஏதோ ஒட்டியிருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாராம். அவர் திவ்யா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க, இது உனக்கும் தேவைப்படும், வச்சுக்கோ அப்படின்னாங்களாம். எதுக்கு அப்படி சொன்னால் தெரியலன்னு. ஸோ இப்போ கணவன் மனைவிக்கு வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூ வந்துருச்சு. அந்த ஈகோ கிளாஷ் வரும். அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வரும். அதை மீறி போகும்போது தான் அந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்க அந்த கூட இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வெளியே வரும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ்குள்ளே வந்தோடனே அந்த ஒரு இது வந்துருச்சு போல இருக்குது. அதை கொடுத்துட்டு நான் தனியாக ப்ளே பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து ப்ரெசென்ட் கிட்ட வந்துருக்கு, கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதை வந்து அங்கே சொல்லி, நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, அதனால் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறார், இது நீங்கள் கேம் தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க சாண்ட்ரா. எப்படியும் வந்துட்டு அவர் வந்து ஒரு டைம் வந்து இப்போ 3 பேர் தான் வீட்டில் இருக்கீங்க, நாமினேட் பண்ணால் 2 பேர் நாமினேட் பண்ணும்போது அவரையும் நாமினேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரகசியத்தையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். என்னென்னா, அவர் உண்மையிலேயே வந்துட்டு ஏன் கேமை தனியாக விளையாடணும்னா, எல்லாருமே உங்கள் 2 பேரையும் வந்து சிங்கிள் கேம் விளையாடாமல் டபுள் கேம் விளையாடாமல், அதாவது தனித்தனியாக விளையாடாமல் ஒரே கேம் விளையாடுறாங்கன்னு சொன்னாங்களே, உங்கள் பேரை கெட்டு போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் விளையாடுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு அவரால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த கேமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது எனக்கு தெரியும், நான் பார்க்குறதுனாலன்னு சொன்னோடனே அவங்க ஒரு மாதிரி இதுவானாங்க. ஸோ அதனால் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா தான் பண்ண போகிறீங்க, போங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்புறமா சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக உள்ள பிக் பாஸ் அனுப்பிச்சுரு. ஏன்னா இதுவரையும் சரித்திரத்தில் இந்த மாதிரி அழுது வெளியே போனதா சரித்திரமே கிடையாது. எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி பிக் பாஸ் உள்ளே அனுப்பிச்சுடுறாரு. பட் இருந்தாலும் அது ஒரு கஷ்டம்தான். ஹஸ்பண்ட் வந்துட்டு இது மாதிரி கொடுக்கும்போது யாராலும் தாங்க முடியும். இதே மனைவி கொடுத்துருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக கூட எடுத்துருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் கொடுத்துடக்கூடாது, எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க அந்த மனைவிமார்கள். ஸோ அதை வந்து தாங்கிக்க முடியலன்ற மாதிரி இருக்குது. சரி, பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்களுடைய விளையாட்டு எப்படி ஃபயரிங்காக இருக்குன்னு. நான் இந்த ஃபயரோட இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டீமில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி யார் எந்தெந்த டீம்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அதில் மோதினாங்கன்னா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.